பிரம்ம படர்த்தா, அதாவது கிருஷ்ணரோட ஹார்ட் வந்து இன்னுமே பாதுகாக்கப்பட்டு வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொன்னா உங்களால் நம்ப முடியுதா? எஸ், அது இன்னும் சேஃபா தான் இருக்கு. அது எங்கன்னு பாத்தீங்கன்னா பூரி ஜெகநாதர் அப்படிங்கிற ஒரு கோயில்ல தான் சேஃபா இருக்குது. ஆனா இங்க எல்லாருக்குமே ஒன்று தோன்றது என்னன்னா, கிருஷ்ணரோட ஹார்ட்டை எப்படி எடுத்தாங்க, அது எப்படி சாத்தியம் அப்படின்னு எல்லாருக்குமே தோணும். ஆக்சுவலா கிருஷ்ணர் வந்து மகாபாரதத்துல வந்து இறந்திருப்பாரு. அது யாருக்குமே மேக்சிமம் தெரியாது. அது எப்படி இறந்தாரு அப்படின்னு நான் ஒரு ஷார்ட்டா சொல்றேன், கேளுங்க. மகாபாரதம் பார்த்த எல்லாருக்குமே காந்தாரி அப்படிங்கிறது யாருன்னு தெரியும். துரியோதனோட அம்மா தான். இந்த காந்தாரி தான் கிருஷ்ணருக்கு சாபம் கொடுத்திருப்பாங்க, நீ அனாதையா செத்து போவ அப்படின்னு சொல்லி. இந்த சாபத்தை காந்தாரி கொடுக்க காரணம் என்னன்னா, அவங்களோட எல்லா பசங்களையுமே கிருஷ்ணர் தான் கொண்டிருப்பாரு. அதனால நீயும் கல்யாணம் முடிச்சு நிறைய பிள்ளைகளெல்லாம் பெற்று அனாதையா தான் சாவணும் அப்படின்னு சொல்லி காந்தாரி சாபம் கொடுத்திருப்பாங்க. இப்படி சாபம் கொடுத்தனால கிருஷ்ணர் ஒரு நாள் ஒரு மரத்தடியில தனியா உட்கார்ந்துருப்பாரு. அவர் எங்க உட்கார்ந்துருப்பாருன்னா ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ள தான் உட்கார்ந்துருப்பாரு. அப்ப அந்த காட்டுக்கு வந்து வேட்டையாடுறதுக்கு ஒரு வேடன் வருவான். அப்ப அங்க ஏதோ மிருகம் தான் இருக்கு அப்படின்னு சொல்லி கிருஷ்ணர் மேல அந்த வேடன் வந்து அம்பெடுத்து விட்டதுல கிருஷ்ணர் வந்து இறந்துருவாரு. உடனே அந்த வேடன் வந்து பார்க்கும்போது சில தெரியாம நம்ம கிருஷ்ணர் மேல அம்பு விட்டுட்டோமே அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருப்பான். அப்ப கிருஷ்ணர் என்ன சொல்லுவாருன்னா, இதுதான் என்னோட விதி, உன் கையால தான் சாவணும் அப்படின்னு இருந்திருக்கு, அதனால தான் நான் சாவுறேன் அப்படின்னு சொல்லுவாரு. இப்படி மகாபாரதம்லாம் முடிஞ்சு கிருஷ்ணர் இறந்ததுக்கு அப்புறம் தான் அவரோட உடலை எரிக்கிறதுக்கு பாண்டவர்கள் கொண்டு போவாங்க. இப்படி கிருஷ்ணரோட உடலை எரிக்கும் போது அவரோட ஹார்ட் மட்டும் எரியவே எரியாது. அதனால என்ன பண்ணுவாங்கன்னா, அவரோட அஸ்தியை கரைக்கும் போது அந்த ஹார்ட்டையுமே ஒரு கட்டையில எடுத்து வச்சு ஆத்துல விட்டுருவாங்க. இதுக்கப்புறம் அந்த ஹார்ட்டை வந்து கட்டையில வச்சிருப்பாங்களா, அது வந்து எல்லா இடமும் போய் பூரிங்கிற அப்படி ஒரு இடத்துல போய் சேரும். அந்த பூரிங்கிற இடத்த பாண்டியன் மன்னன் தான் ஆட்சி செஞ்சுட்டு இருந்தாரு. அவரு கையில தான் இந்த கிருஷ்ணரோட ஹார்ட் போய் சேரும். அந்த ஒரு பாண்டிய மன்னனுமே பூரி ஜெகநாதர் கோவில்ல அந்த கிருஷ்ணரோட ஹார்ட்டை பத்திரமா வச்சிருப்பாரு. இந்த பூரி ஜெகநாதர் கோயில்ல கிருஷ்ணர் மட்டும் இருக்க மாட்டாரு, பலராமனும் சுபத்திரையும் இருப்பாங்க. பொதுவாகவே பூரிங்கிற இடத்துல எல்லாருமே மரத்தால செஞ்ச சாமியை தான் கும்பிடுவாங்க. அதனால கிருஷ்ணரோட ஹார்ட்டுமே ஒரு மரத்தால செஞ்ச சிலையில தான் அதை வச்சிருப்பாங்க. இந்த மரத்தால செஞ்ச சிலை வந்து ரொம்ப நாள் தாக்கு பிடிக்காதனால இதுக்காண்டியே ஒரு ஃபெஸ்டிவல் வைக்காங்க. அன்னைக்கு தான் இந்த சிலை எல்லாமே மாத்துவாங்களாம். அந்த ஒரு ஃபெஸ்டிவல் பேர் தான் நபாக் கலிபர். இந்த ஒரு ஃபெஸ்டிவல் பார்த்தீங்கன்னா 2015 தான் லாஸ்டா நடந்திருக்கு. அந்த ஃபெஸ்டிவல் நடக்கும்போது கிட்டத்தட்ட 30 லட்சம் மக்கள் அங்கே போய் பார்க்க போயிருக்காங்க. இந்த ஒரு ஃபெஸ்டிவல் பார்த்தீங்கன்னா 2034 தான் வரும். அப்போ எவ்வளோ மக்கள் வருவாங்கன்னு கணிச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு வருவாங்க. இப்போ இந்த ஃபெஸ்டிவல்ல என்ன பண்ணுவாங்கன்னா, 3 சிலை இருக்கும்னு நான் சொன்னால அந்த 3 சிலையுமே புதுசாக மாற்றணும். அதுக்காக புது புது மரங்களை அங்கே இருந்து தேர்ந்தெடுத்து கொண்டு வருவாங்க. ஆனால் இந்த 3 சிலைக்கான மரங்களை கண்டுபிடிக்கிறதே ரொம்ப கஷ்டம். அது எதனாலன்னா, இந்த 3 சிலைக்குமே ஒவ்வொரு விதமான ஸ்பெசிஃபிகேஷன் இருக்கும். அதனால செலக்ட் பண்ணுறது ரொம்பவே கஷ்டம். என்னதான் இது ரொம்ப கஷ்டமா இருந்தாலும் இந்த பூதகணங்கள்லாம் இருப்பாங்கல்ல, அவங்கள வச்சு இந்த மரத்தை செலக்ஷன் பண்றதுக்கு தேடுறதுக்கு ஹெல்ப் கேட்பாங்க. இந்த பழைய புராணங்கள்ல அந்த மரம் எப்படி எப்படிலாம் இருக்கணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அது என்னன்னா, பலராமனோட சிலையில 7 கிளையும் பார்க்கறதுக்கு அப்படியே பாம்பு படம் எடுத்துட்டு இருந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வேற சுபத்திரைக்கான சிலையில 5 பிரான்ச்சும் லோட்டஸ் சிம்பிள்ல ஏதாவது இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வேற மெயினா நம்ம கிருஷ்ணரோட சிலையில 3 கிளையும் அந்த மரத்துல சக்கர சேப்ல ஏதாவது இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் எதுக்கு அப்பவே புராணங்கள் எழுதியிருக்காங்கன்னா, இனி வரும் காலத்துல யாருக்கும் இதெல்லாம் தெரியாம இருந்துடக்கூடாது, அதனால இந்த ஒரு விஷயங்கள் எல்லாம் எழுதியிருக்காங்க. ஏன்னா கிருஷ்ணர் இறந்து கிட்டத்தட்ட 1000 வருஷத்துக்கு மேல இருக்கும். ஆனா இப்போ வரைக்கும் இந்த ஒரு ஃபெஸ்டிவலை இந்த முறையில தான் நடத்தி வராங்க. இந்த மாதிரி மரங்கள் எல்லாம் செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் இயற்கை தேவி கிட்ட இந்த மரங்கள் எல்லாம் வெட்ட போறோம் அப்படின்னு சொல்லி பெர்மிஷன் வாங்கிட்டு தான் இந்த மரத்தெல்லாம் வெட்டி அங்க கோயிலுக்கு கொண்டு போவாங்களாம். இப்படி மரங்கள் எல்லாம் வெட்டி கோயிலுக்கு கொண்டு போன அப்புறம் இந்த ஹார்ட்டையுமே மாத்துவாங்க. அது எப்படி மாத்துவாங்கன்னா, யாருமே அதை தொடக்கூடாது, பார்க்க கூடாது, கண்ணெல்லாம் கட்டிட்டு தான் அந்த ஹார்ட்டை கையில இருந்து இன்னொரு மரத்துக்கு எடுத்து மாத்தி வைப்பாங்களாம். இந்த ஹார்ட்டை மாத்தினதுக்கு அப்புறம் பெரிய பூஜைகள்லாம் வைப்பாங்க. பூஜையெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் இந்த ஒரு ஃபெஸ்டிவலே முடியப்படுது. இந்த வீடியோல ஏதாவது நான் தப்பா சொல்லியிருந்தோம்னா அதை கமெண்ட்ல சொல்லுங்க. அது என்னன்னு பார்த்துட்டு நான் அதை திருத்திக்க பார்க்க. அப்படி இல்லைன்னா உங்களுக்கு கமெண்ட்ல நான் சொல்றேன். அண்ட் இந்த மாதிரி நிறைய வீடியோ நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான ஆன் பண்ணீங்கன்னா நம்ம போடக்கூடிய எல்லா வீடியோமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வந்துடும். அப்புறமா இந்த யுகத்தை பத்தி யாருக்குமே எதுவும் தெரியலன்னா மேல ஐ கார்ட்லயும் கொடுக்க, இந்த வீடியோ முடிவுலயும் வரும். அதை நீங்க பார்க்கலன்னா மறக்காம பாருங்க.